யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுவோமா? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் சொல்லு, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சில வாரங்களுக்கு முன்பாக யாக்கோபின் தேவனை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த யாக்கோபின் தேவன் யாக்கோப தனிமையான பாதையிலே நடத்தினார். அதுவரைக்கும் அப்பா அம்மா சுகத்துல வாழ்ந்தவன் அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். அப்பதான் அவனுக்கு புரிந்தது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சில நேரம் எல்லாரையும் கைவிட செய்வார். எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்கும் போதுதான் நமக்கு தெரியும் ஒருவர் நம்மை கைவிடவில்லை. அவர் எப்போதும் நம்மோடு கூடவே தான் இருக்கிறார். இதுவரை மற்றவங்க ஆதரித்ததுனால நமக்கு இவரை தெரியல. ஆனா எல்லாரும் கைவிட்ட போதுதான் தெரிஞ்சது அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஓ வேதனை துன்பம், ஓ வேதனை துன்பம், யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் ஓ கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. யாருமே அவங்கள வந்து பார்க்கவும் முடியாது. தனிமை, இருள் சூழ்ந்த சூழ்நிலை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, எங்களை அழைத்தவர்
கைவிடவே மாட்டார். என்னை பேர் சொல்லி அழைத்தவர் கைவிடவே மாட்டார். என்னை ரட்சித்தவர் கைவிடவே மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார். தானியேலின் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். தாவீதின் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். யாக்கோபின் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். இந்த காலவேளையில் எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை அவர் கைவிட மாட்டார்? சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். யார் வந்து என்னை விசாரிக்காவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுதும் உன்னை மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுதுனா என்ன? அந்த கண்ணை சிமிட்டுற அந்த அந்த அது நொடி கூட கிடையாது, அது ஒரு நேனோ செகண்ட் தான். ஆமாம், அதுக்கே நம்ம இவ்வளோ திகைத்து போகிறோம். ஆனாலும் அவர் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் அவர் நம்மை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. பாடுவோமா? கைவிடவில்லை, கைவிடவில்லை, கைவிடவே இல்லை, என்னை கைவிடவே இல்லை. சொல்லுங்க, கைவிடவில்லை, கைவிடவில்லை,